Hey guys, welcome to my channel Shine with Mini. In case நீங்கள் இப்போ தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட நேம் பத்மினி மகாதேவராவ். நான் லாஸ்ட் வீக் வந்து ஆஃபீஸ் சீரீஸ் அவுட்ஃபிட் அப்படின்ற ஒரு 4 எபிசோடு வந்து போட்டிருக்கேன். செக் பண்ணலன்னா நீங்கள் போய் என்னோட சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் போட்ட மேக்கப் லுக் பற்றி வீடியோ தான் இது. ஸோ நான் என்னோடய ஸ்கின் கேர் எல்லாம் முடிச்சிட்டேன். மேக்கப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கரெக்டரோடு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டார்க் ஸ்பாட்டெல்லாம் ஹைட் பண்ணுறதுக்காக கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆக்சுவலி கலர் கரெக்டரில் என்கிட்ட இருக்கிற ஆரஞ்சு கலர் லிக்விட் லிப்ஸ்டிக் தான் நான் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆஸ் ஏ கலர் கரெக்டராக. ஸோ இது எல்லாமே நான் வந்து சிங்கிள் லேயர் மேக்கப்பாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லைக் லெட் மீ ஷோ யூ ரிசல்ட் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ. நெக்ஸ்ட் வந்து கன்சீலர். ஸோ இது வந்து நான் எனக்கு எங்கெங்கே தேவையோ அங்கே எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுவும் வந்து ஆக்சுவலி இது வந்து ப்ளஷ் இல்லை, clarie அப்படின்ற பிராண்ட்லேருந்து ஒரு லிப்ஸ்டிக் தான். இது தான் நான் வந்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் வந்து மெபிலினோட 230 அப்படின்ற ஒரு ஷேட் நம்பர்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து சிங்கிள் லேயராக யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு எல்லாமே எனக்கு எந்தெந்த ப்ளேஸில் என்னென்ன ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு டாட்டடாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்து ஒரே டைம் வந்து அந்த இது பண்ண போகிறேன் மேக்கப் ஸ்பஞ்ச் வச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மேக்கப் ஸ்பஞ்சில் என்னால் ஒழுங்காக பண்ண முடியல. ஸோ வந்து மேக்கப் ப்ரஷ் வச்சு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பஞ்சை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே வந்து நீட்டாக பிளெண்ட் பண்ணியாச்சு. நீங்கள் எப்பயும் ஃபேஸ்க்கு மேக்கப் போடும்போது ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு ரெண்டுக்கும் சேர்த்து மேக்கப் போடுங்க. அப்போ தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. இல்லைனா ஃபேஸ் ஒரு கலர் நெக் ஒரு கலரில் இருந்தால் அது பார்க்கவே நல்லா இருக்காது. ஸோ நான் எல்லாமே பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே வந்து ஒரு டிஷ்யூ எடுத்து அந்த மேக்கப் பிளெண்டரில் வந்து சுற்றிட்டு அதை வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்கேஸ் நமக்கு ஒவ்வொரு மேக்கப்பாக இருக்குது அங்கங்கே திட்டு இருக்குன்னா இதை வச்சு நம்ம ப்ராப்பராக வந்து எடுத்துடலாம். ஸோ இந்த டெக்னிக் உங்களுக்கு தெரியலனா இனிமேல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேம் ஆஸ் ஃபார் நெக்குக்கும் வந்து அதே ஸ்டெப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லிப்பாம்க்கு வந்து வாடி அப்படின்ற ஒரு பிராண்டில் இருந்து தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேபி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஐப்ரோ பென்சிலுக்கு வந்து நார்மலாக என்கிட்ட இருக்கிற ஒரு ஐப்ரோ பென்சில் தான். பட் அதுக்கிட்ட வந்து ஒரு எம்டி மஸ்காரா ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம போடும்போது அங்கங்கே திட்டாக இருக்கிறது கூட கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ப்ராப்பரான க்ளீனான நேச்சுரலாக இருக்கும் நம்ம ஐப்ரோஸ் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரலாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து லாக்மியோட காம்பேக்ட் பவுடர் தான். ஸோ ஐ மீன் மேக்கப்லாம் போட்டு முடிச்ச பின்னாடி இது கொடுத்தா தான் ஒரு பர்ஃபெக்ட் லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் இது போட்டு பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா அந்த க்ரீமி லுக் வந்து கொஞ்சம் அப்படியே தெரியும். ஸோ இது போட்டால் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இது வந்து நான் லாக்மிலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மஸ்காரா நான் வந்து ஐலைனர் வந்து ஆஃப் கேமராவில் போட்டேன். பிகாஸ் ஆன் கேமராவில் போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஐலைனர் போட்டு முடிச்ச பின்னாடி இது வந்து மஸ்காரா போட்டுட்ருக்கேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் லிப்ஸுக்கு வந்து நான் வந்து 2 ஷேட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று வந்து லிப் லைனர் மாதிரி, டார்க் ஷேட் வந்து லிப் லைனர் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதாவது ப்ரௌன் கலர். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிளைட் பிங்க் மாதிரி இருக்குது, அது வந்து லிப்புக்குள்ளே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மினி லிப்ஸ்டிக் நான் வாங்கினது வந்து ஸ்மிட்டன் அப்படின்ற ஒரு ஆப்பில் இருந்தால் அந்த வீடியோ லிங்க் வந்து நான் இங்கே ஐ பட்டனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நமக்கு அந்த ஒழுங்காக வந்து ஷேப் வர அளவுக்கு நம்ம வந்து அந்த மேலே இருக்கிற லேயர் வந்து போட்டுடலாம். லிப்ஸ்டிக்லேயே போட்டுடலாம். லிப் லைனர் தான் தேவைன்னு எந்த அவசியம் இல்லை. நீங்கள் வந்து டார்க் ஷேடை வந்து லிப் லைனராகவும் கொஞ்சம் லைட் ஷேடை வந்து லிப்ஸ்குள்ளேயும் யூஸ் பண்ணாலே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட வந்து ஃபைனல் லுக். இந்த மேக்கப் தான் நான் வந்து இவ்வளோ நேரம் போட்டேன். எல்லாமே நான் வந்து சிங்கிள் லேயராக முடிச்சிட்டேன். உங்களுக்கு வந்து டைமும் கொஞ்சம் கன்சியூம் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறது. இன்கேஸ் இந்த மாதிரி நீங்கள் மேக்கப் வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஃபர்தர் வீடியோஸ் வேணும்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த லுக் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றதும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். Until then, thank you. Bye bye.